அடுத்து இந்த படத்தை பத்தி பார்ப்போம், இயற்கை. ஆமா, அதான் எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும் ஃபர்ஸ்ட். 3 வருஷமா இது வந்து டைரக்டர் வந்து யார் தெரியுமா? டைரக்டர் வந்து எஸ்பி ஜனநாதன் டைரக்டர். அவருக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இவர் என்னென்ன படம் எடுத்துக்கா தெரியுமா? ஈ, பேராண்மை, இந்த படத்துல எடுத்தது. ஆனா ஃபர்ஸ்ட் படம் இதுதான், இயற்கை. இந்த படமே ஒரு நாவல் வச்சு எடுத்து அவர் சொல்லியிருப்பாரு, வெந்நீர் ஆடைகளோ ஏதோ ஒரு. அது உண்மையிலே ஒரு புக்ல எழுதின கதைன்னு சொல்லுவாங்க. அந்த கதையை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அதை எடுத்தேன் அப்படிம்பாரு. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்கும். ஷாம், அருண் ஹீரோயின் பேரு என்ன தெரியுமா? குட்டி ராதிகா. குட்டி ராதிகாவா? ஆமா, அதாவது ஹீரோயின் உண்மையான பேர் குட்டி ராதிகா, படத்துல வந்து நான்சி. அதான பார்த்தேன். ஷாம் பேர் வந்து மருது படத்துல. அருண் விஜய் பேர் கேப்டன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, வேற ஞாபகம் இல்ல. முந்திலாம் அந்த வெள்ளித்திரைன்னு கேடிவில நைட் போடுவோம், இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம போடுறப்பெல்லாம் அந்த இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல பார்த்த படம் நல்லா லாஸ்ட் அந்த கிறிஸ்மஸ் இது போட்டு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு காதல் வந்தா அது ஞாபகம் இருக்கும். அந்த வாத்து காணாம போயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆச்சு அந்த படம் ரொம்ப. டோன்ட் கிரை, திஸ் இஸ் ஜஸ்ட் எ மூவின்னு சொல்லி அந்த டைம்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். கிளைமேக்ஸ் தான் அருண் விஜய் ஏன்டா வந்தான் அப்படின்ட்டு இருக்கும். ஆமா, சரியான படம். ஆனா அது ஹிட்டா ஃப்ளாப் எனக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்கும் படம். ஹிட்னு தான் நினைக்கிறேன், அது சரியா தெரியல எனக்கு. அடுத்து ஆட்டோகிராஃப். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஆமா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் படம் சொல்ல முடியாது. இது லவ் பிளஸ் லைஃப், ஒருத்தனோட லைஃபோட ஜேர்னியை மொத்தமா காமிச்ச படம் மாதிரி இருக்கும். அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் படம் சொல்ல முடியாது. ஆனா லவ் இதுல மேஜரா ப்ளே பண்ணிருக்கும். ஆமா, எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேடா, எப்படி மறக்க முடியும்? இது படமும் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ரீசெண்டா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்னடா இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அதை பார்க்க அப்படி எப்படி சொல்றது, ஒரு புது படத்தை இந்த 96 படம் பார்த்தப்ப கிளைமேக்ஸ் நமக்கு எப்படி இருந்துச்சு அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிரேக்கப் அவனுக்கு ஆரப்பையும் சாரி அவர் இந்த பிரேமம் 96 வாரணமாயிரம் எல்லாமே இது எல்லாமே இன்ஸ்பிரேஷன் வந்து இதுதான், ஆட்டோகிராஃப் தான். முதல்ல காதல்ங்கிற விதை நம்ம மனசுக்குள்ள விதைக்கப்படுறது இந்த ஸ்கூல் டேஸ்ல தான். கௌதம் மேனனே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஆட்டோகிராஃப் இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் நான் அந்த படமே எடுத்தேன் அப்படின்ட்டு. சாங்கும் இந்த ஞாபகம் வருது சாங்லாம் டிவில நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் சின்ன பிள்ளைல. இப்ப வரைக்குமே இந்த 90s கிட்ஸ் மெமரின்னு சொல்லி அந்த பாட்டு தான் ஓடும். கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஆமா, அது ஒவ்வொரு பூக்களுமே சாங்லாம் கேட்டா அவ்வளவு, அது என்னோட ஆல் டைம் மோட்டிவேஷன், ஃபேவரட் மோட்டிவேஷன். ஆமா, அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கும். அது அந்த ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். ஒவ்வொரு வாட்டி யூடியூப்ல கண்டென்ட் போடுறப்ப ரொம்ப டவுன் ஆச்சு அந்த பாட்டை கேட்பேன். அப்புறம் ஸ்னேகா சேரன் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கும் படத்துல. ஆமா, இந்த ரொம்ப விரலுட்டு எண்ணிடலாம்ல இந்த பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்ப நிறைய படத்துல காட்டுறாங்க. அப்ப வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி பிரியமான தோழி, புது வசந்தம், நம்ம ஒரு சில படம் தான் இருக்கும். அதுல இதுவும் ஒரு படம். ஃப்ரெண்ட்ஷிப், பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா காமிச்ச படத்துல. ஒன்னெல்லாம் பார்க்கணும்னு தலையில எழுதி இருக்கு, அதான் காப்பாத்திட்டாங்க. அப்புறம் ஒரு பாட்டு வேற, இன்னொரு பாட்டு நல்லா இருக்கும், அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. இந்த மனசுக்குள்ளே காதல் வந்துச்சான பாட்டு இருக்கும்ல, மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இந்த படம் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் போக வேண்டியதாகும். அது அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். விஜய்ல நிறைய பேர்ட்ட கதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது யாரும் பெருசா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாம அது கடைசி வேற வழியே இல்லாம தான் சேரன் நடிச்சதா சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. அப்புறம் சேரன் இன்னொன்னு வேற சொன்னாங்க, இந்த கேரளால போய் ஃபர்ஸ்ட் எடுத்த படம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எடுத்த தமிழ் படமா? கேரளால போய் எடுத்து ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் படம்ன்ற மணிக்கு சொன்னாங்க. அது கரெக்டா என்னன்னு தெரியல. நான் சேரன் சொன்ன மாதிரி தான் ஞாபகமா இருக்கு. ஆமா, இப்ப கூட இந்த மூவி ரீசெண்டா ரீரிலீஸ் ஆச்சு. ஆன மாதிரியே தெரியல, இங்கிட்ட நான் வரணும்னு நினைச்சேன். அது பெருசா கிளிக் ஆகல. ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு சில படம் தான் கிளிக் ஆகும். கிளிக் ஆகல, ஆனா வந்துட்டு ரொம்ப நல்ல படம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு இவ்வளவு தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்கறது
நீங்க எல்லாம் கலந்துக்கணுதான். ஒருத்தன் போய் ரீல்ஸ் போட்டு 2 ஆக்கி விட்டுருக்கானோ. அது ஒரு பெரிய ஹீரோ படம் மட்டும் தானே ரீலீஸ்ல எல்லாம் ஓடும். ஆனா அது நல்ல படம் ப்ரோ. அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். வேற அடுத்த படம் ப்ரோ. அடுத்து 7G ரெயின்போ காலனி. ஆமா தரமான படம். வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி தெரியுமா? ஆமா ஆமா அப்படிதான் வந்து போடுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி அப்படி போடுவாங்க. ஹீரோட ஃபர்ஸ்ட் படம். ஹீரோட பேர் வந்து கதிர். ஹீரோயினோட பேர் வந்து அனிதா நரோன்னு. ஆமா ஆமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு கேரக்டர் நேம். ஆமா எவ்வளவு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறோம், எவ்வளவு நம்மள திரும்பி பாக்குறாளா, இவ பாக்குறாடா. செல்வராகவன் டைரக்டர். அது உண்மையில நடந்த கதை. அத பத்தி செல்வராகவன் பேசினது இருக்கா? ரியல் எங்க நடந்துச்சு யாருக்குன்னு அது தெரியல. ஆனா நான் வந்து நம்ம இந்த சீடியில பாப்போம்ல, அப்ப வந்து முதல் இடத்துல பேசுறானே ட்ரூ ஸ்டோரின்னு போடுவாங்க. பாட்டு எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். கண் பேசும் வார்த்தைகள் பாட்டு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. கனா காணும் காலங்கள் பாட்டு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் பாட்டு. நினைத்து நினைத்து பாட்டு. ஆமா நினைத்து நினைத்து பார்த்தேன். எண்டிங் தான் கொஞ்சம் ஆமா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா அப்பாவோட ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கும்ல, அது சூப்பரா இருக்கும். அந்த வேலை கிடைச்சி அந்த இதை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆமா ஆமா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டேன். நீ கூட இடையில அந்த டெம்ப்ளேட்ல என்ன ஏதோ சொன்ன யூடியூப்ல நான் நல்லா பண்றத பாத்துட்டு அவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்ன லாக்டவுன் டைம்ல. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இந்த இன்டர்வல்ல சொல்லுவாங்கல்ல ஹீரோயின் கிட்ட, இப்ப கூட அது ஒரு மீம் மெட்டீரியல். ஆமா முன்னாடி நான் எங்க வச்சுங்க தெரியுமா, டாப்ல வச்சிருக்கேன் அப்படிமான்ல. ஆமா அது நல்லா அந்த சீன் சூப்பரா இருக்கும். முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா, டாப்ல உட்கார வச்சிருக்கேன். இப்ப 7G பார்ட் 2 எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா? 1001 பார்ட் இன்னும் வரலடா. லாக்டவுன் அப்ப விட்டது. இது காசி எடுத்து முடிச்சிட்டதா சொன்னாங்க. 7G பார்ட் 2 வர போகுது. ஆனா பார்ட் 2 என்னடா வரும்? எனக்கு தெரியல. இல்லடா மண்டைய போட்டா. ஆனா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவ கூட பேசிட்டு இருக்க மாதிரி வரும்ல. அவ இறந்துட்டாலுமே ஹீரோ வந்து அவங்க கூட பேசுற மாதிரி முடிச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி கூட ஏதாவது கொண்டு போவாங்க. பாப்போம். நெக்ஸ்ட் இந்த படம் காதல். தொட்டு தொட்டு என்னை வெற்று களி மண்ணை. பரத், சந்தியா. இதுவும் பேசுறேன் ட்ரூ ஸ்டோரி தானே. ஆமா இதுவும் பாலாஜி சக்திவேல் டைரக்டர் எடுத்தது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ட்ரூ ஸ்டோரி தான் பாப்புல. அது கல்லூரி வழக்கு 18 சரியா இது தவறா? ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே. இந்த படம் நல்லா ஞாபகம் இருக்குடா. நானு 4th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல ரொம்ப சின்ன படமா இருந்தா இதுல போடுவாங்க ஸ்ரீராம் தேட்டர்ல. இந்த படம் வந்து ஸ்ரீராம் தேட்டர்ல வந்து ஒரு 40-50 நாள் ஓடிடுச்சு. நல்லா ஓடிட்டு இருக்குன்னு திரும்ப ஸ்ரீராம் தேட்டர்ல ஓடின படத்தை தூக்கி ராஜலட்சுமி தேட்டர் போட்டு அடுத்த 100 நாள் ஓடினாங்க. ஆமா இந்த படம் நம்ம ஊர்ல காதல 100 நாள் ஓடிச்சு. நம்ம ஊர்ல அப்ப 100 நாள் ஓடினா அது வந்து ரொம்ப பெரிய ஹிட்ன்ற மாதிரிக்கு தோணும்ல. இந்த படம் நம்ம ஊர்ல 100 நாள் ஓடிச்சு இந்த படம். இப்பெல்லாம் ஏன் எந்த படம் அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது? 100 நாள் ஓடுதுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு. நம்ம ஊர்ல எல்லாம் ஓடாது. சென்னையில வேணா சான்ஸ் இருக்குது. அதுவும் சென்னையில ஒரு ஷோ. ஆமா அப்படிதான் ஓடுனேன். ஒரு ஷோ வேணா ஓடும். இந்த கிளைமேக்ஸ் தான் யாருக்கும் மறக்க முடியாது இந்த படத்துல. தைரியம் இருந்தா எங்க வீட்டு படம்லயே கை வைப்பேன். ஒரு பாட்டு சந்தியா சடங்குக்கு ஒரு பாட்டு வைப்பாங்கல்ல, அது சூப்பரா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும். வரைக்கும் அதான் போடுவாங்க அந்த பிபூட்டி ஃபங்க்ஷன்னால. ரொம்ப படமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். எனக்கெல்லாம் அது பரத்தாங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுட்டா தெரியும். நீங்க யாரோ சொல்லிதான் அவன் தான்டா இவன் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். என்னடா சொல்றீங்க? பரத் அதுல கருப்பா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒயிட்டா இருப்பான்ல, அதனால அவன் அதுதான் ஃபேமஸ். அண்ணியா வருத்தப்படாத விஷயங்களை கூட சொல்லி காட்டுவான்ல. எஸ்கே சரி சொல்லி காட்டுவாரு. அத விடாதீங்க வெட்டி கொள்ளு. ஆமா அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம் அந்த காதல் தண்டபாணி. ஆமா புள்ள எங்க இருக்காங்கிறது உன் புள்ளைக்கு தெரியும். அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். அதுல இருந்து முனி. ஆமா முனி. ஆமா ஆமா அவர்தான். அடுத்த படம் வந்து குஷிடா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எஸ்ஜே சூர்யாவோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச ஒரே படம். வாலிக்கு அப்புறம் ஆல்ரெடி வாலி பெரிய கிட்டனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்த படம். விஜய்க்கு வந்து ஒரு 4 படம் கண்டினியூஸா ஃபிளாப் ஆவரேஜ் அப்படின்னு இந்த டயத்துல இது வந்து பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்ச படம் விஜய்க்கு.
இது எஸ்ஜேஸ்வியோட படத்துலயே ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்களே, குஷி நல்ல படம் 100 நாள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற காமிச்சிட்டு இருப்பாங்க. அன்பே ஆறுதல் வரும். அன்பே ஆறுதல். ஆமா ஆமா அதுல விஜய் ஜோதிகா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம். ஜோதிகா விஜய் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும், கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் நல்லா இருப்பாங்க. ஆமா அழகா அத எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. அப்ப ரீ ரிலீஸ் ஆச்சுல, 2 வாட்டி பார்த்தேன் குஷி தியேட்டர்ல. ஜோதிகா தான் எனக்கு என்னடா இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு படத்துல. அதுவும் இல்லாம அது கரெக்டா ஜோதிகா நடிச்ச 2வது படம் 3வது படமும் தமிழ்ல. அதனால வந்துட்டு ரொம்ப அந்த ஒரு 18 வயசுல இருக்காது நினைக்கிறேன் அந்த படம் நடிக்கும்போது ஜோதியா. அப்படியா? ஆமா அந்த ரொம்ப அந்த டீனேஜ் அந்த அந்த வீட்டுல நடிச்ச படம். சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல அந்த ஹைட்ல இருந்து குதிச்ச அந்த இதெல்லாம் ஆமா சின்ன வயசுல அந்த பாட்டு பாக்குறப்பலாம் அதுக்காண்டியே பாப்பேன். ஆமா அந்த மொட்டு ஒன்று சாங்ல அது என்ன ஜம்ப் மங்கி ஜம்பா, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான இதுதான் அது பண்றதெல்லாம். கத்திட்டே குதிப்பாப்ல பயர். ஆமா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். மேகம் கருக்கா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். மேகம் கருக்காதா இல்ல மேகம் கருக்குது என்ன கண்ணதாசா சேசுதாசா மேகம் கருக்காதுன்னா இது திருச்சிட்டு நம்மளும். மேகம் கருக்குது பாட்டு சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், கட்டிப்புடி கட்டிப்புடா பாட்டு. அப்ப கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணால. இதுக்கு முன்னாடி வந்து லவ் படம்னாலே இந்த அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருவாங்க ஒண்ணு, இல்ல இந்த இதுக்காண்டி மதத்துக்காண்டி ஜாதிக்காண்டி ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தினாலதான் வந்து பிரிச்சா நடக்கும். ஆனா ஈகோனால ரிலேஷன்ஷிப்ல அவங்களே பிரிக்கிற மாதிரி தான் ட்ரெண்ட் செட் பண்ணி பாப்பாங்க. அவங்க ஈகோ தான் காரணம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்த படம் இதுதான் நினைக்கிறேன். இத பார்த்தா இன்ஸ்பிரேஷனா நிறைய படம் வந்து அடுத்தடுத்து இந்த சிவாமண்டல சக்தி, திருடா திருடி, சச்சின் விஜய் படமே இதோட இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி நிறைய படம் அடுத்தடுத்து வந்துச்சு. உன்னாலே இந்த மாதிரி. ஆனா வெதை நான் போட்டது இது ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டான படம். அவ்வளவுதான். உங்கள் லைஃப்பில் உங்கள் நாஸ்டாலஜிக்காக இருந்த லவ் மூவிஸ் பெஸ்ட்டான மூவிஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவன் மனுஷன், இது பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.